இறை உணர்வு 6. இறை உணர்வு என்றால் என்ன? இறை உணர்வு பெறுவது ஒருவரின் மனநிலையை பொறுத்து மாறுபடும் ஆன்மீக அனுபவம். இந்த ஆன்மீக தேடலில் இது ஒரு பயணம். இறை உணர்வை பெற சில வழிகள்: தியானம் மற்றும் ஜெபம். தினம் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறையை மனதில் நிறுத்தி தியானம் செய்யவும். இறைவனை மனதார ஜெபம் செய்யுங்கள். பக்தி மற்றும் இறை பாடல்கள். ராகத்தோடு பாடல்களை மனமுருகி பாடுங்கள். மனம் உருகும் இடத்திலே இறை உணர்வை பெறலாம். தர்ம நற்காரியங்கள். பிறருக்கு உதவுங்கள். தெரிந்தோர்க்கு உதவுவதை விட தெரியாதோருக்கு தெரியாத மாதிரியா உதவி விடுங்கள். வறியோருக்கு, வயதானவருக்கு, மாணாக்கர்களுக்கு, மாணவிகளுக்கு, பெண்களுக்கு தர்மம், அன்பு ஆகியவற்றில் நிலைத்து நற்காரியங்கள் செய்யலாம். இறை சிந்தனை மற்றும் ஆன்மீக நூல்கள் வாசித்தல். பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், பைபிள், குர்ஆன் போன்ற ஆன்மீக நூல்களை வாசிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் மூலம் இறை உணர்வு பெறலாம். மரத்தை காதலியுங்கள். ஒரு மலரை காதலியுங்கள். ஓடும் நீரை காதலியுங்கள். அதோடு தெரிகிறது அந்த மலையை காதலியுங்கள். மண்ணை காதலியுங்கள். நீரை காதலியுங்கள். நெருப்பை காதலியுங்கள். இறை உணர்வு பெறலாம். மந்திரம் மற்றும் வாழ்த்துக்களை ஜபித்தல். வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். வாழ்த்துதலுக்கு இடையே இல்லை, தடையே இல்லை. ஆன்மீக வழிகாட்டுதல்களை குருவாக நினைத்து அவர்களை வழிகளை பின்பற்றுங்கள். இறை உணர்வு என்பது ஒருவனின் உள்ளுணர்வு. அது மன அமைதியுடன் தொடர்புடையது. இதற்கு வேகமாக கிடைக்க ஒரு சூத்திரம் கிடையாது. மேலே குறிப்பிட்ட சில வழிகளை செயல்படுத்தினால் ஆன்மீக பயணம் மேம்பட்டு இறையை உணர முடியும். நன்றி.